Hi friends, welcome to Jhumka Creatives. நம்மளோட free online silk thread jewelry making classல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்பாலி earring making. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த சண்பாலி earring makingக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கணும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சண்பாலி நீங்க நிறைய சைஸ் அண்ட் ஷேப்ல நமக்கு சண்பாலி அவைலபிளா இருக்கு. நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஓவல் ஷேப், திலகம் ஷேப், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், சைஸுமே பிகர் சைஸ், ஸ்மாலர் சைஸ்னு இருக்கு. நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கணுமோ அதுக்கேத்தாக்குல எடுத்துக்கலாம். அடுத்தது சில்க் த்ரெட். நான் இன்னைக்கு கிரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் கேன்வாஸ் பேப்பர். நம்ம இது காலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேன்வாஸ் பேப்பர். இது ஸ்டட் மேக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டட் பேஸ் வித் பட்டன். இதான் ஸ்டட் பேஸ், இதுக்கு பட்டன் ரெண்டும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது செயின் ஸ்டோன். நீங்க என்ன கலர் மேட்சிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ல நீங்க செயின் ஸ்டோன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பால் செயின்லயுமே ஸ்மாலா, மீடியமா, லார்ஜா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். குந்தன் ஸ்டோன் நம்ம ஸ்டட் மேக்கிங்ல யூஸ் பண்ணலாம். இல்ல நம்மளோட சண்பாலிலே நம்ம குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். தென் த்ரெட் கட்டர், குந்தன் ஸ்டோன். நெக்ஸ்ட் த்ரெட் கட்டர் நம்ம கட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்களோட ஜினி ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சண்பாலில த்ரெட் ராப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சண்பாலி எடுத்துக்கலாம். சண்பாலில நம்ம த்ரெட்டை ராப் பண்ண போறோம். சோ கிரீன் கலர் த்ரெட்டை நான் இந்த மாதிரி கம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம 20 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்னர்ல இருந்து தொடங்கலாம். லைட்டா நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை இந்த மாதிரி க்ளூல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம ராப் பண்ண ஆரம்பிக்கலாம். A few moments later. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சாச்சு. இதனை நம்ம ராப் பண்ணலாம். ராப் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதை இந்த மாதிரி சைட் சேஞ்ச் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு இந்த டூத் பிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஓவர்லாப்பிங் இல்லாமல் நம்ம இதை ராப் பண்ணி எடுக்கணும். ரொம்ப சிம்பிளா நம்ம ராப் பண்ணிடலாம். இன்னும் சண்பாலியா இருந்தாதான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ராப் பண்றதுக்கு. இந்த பெரிய சண்பாலியா இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு சண்பாலி ராப் பண்ணி எடுத்திருக்கோம். இனி இதை நாம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கணும். எடுத்துட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ராப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம சண்பாலியை த்ரெட்டை வச்சு ராப் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி இதில் நாம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்டரில் ஒரு லேயர் செயின் ஸ்டோனும் அதுக்கு இன்சைடாக ஒரு லேயர் பால் செயினும் நம்ம கொடுத்து இந்த சண்பாலியை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் ஃபேப்ரிக் க்ளூ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் மட்டும்தான் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த அளவுக்கு ஏத்தாக்கில் நம்ம செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லைட்டாக செயின் ஸ்டோனை அதுக்கு மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு அலைன் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். இனி அடுத்தது இதுக்கு இன்சைடில் நம்ம பால் செயின் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இதோட ஓரத்தில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். இனி இதில் பால் செயினையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நாம் இதை அப்ளை பண்ணணும். இந்த ஷேப் கரெக்டாக வரணும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ அது ட்ரை ஆகுடைய கேப்பில் நாம் ஸ்டட் மேக் பண்ணிடலாம். ஸ்டட் மேக் பண்ணுறதுக்கு சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு க்ளூ வச்சுக்கலாம். இது நிறையவே க்ளூ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு சென்டரில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது இதை சுற்றி பால் செயின், நம்ம அங்கே யூஸ் பண்ண அதே பால் செயின். அடுத்தது இதை சுற்றி செயின் ஸ்டோன். ஸோ 3க்கும் சேர்த்தாக்களே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே. அப்போ நம்ம திரும்ப திரும்ப வைக்க தேவை இருக்காது. பாருங்க, நம்ம வந்து ஸ்டட் மேக் பண்றதுக்கு கேப்ல நம்மளோட சன்பாலி ரெடி ஆகியாச்சு. நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்த க்ளூ எல்லாம் நல்லா ட்ரை ஆக்கி நம்மளோட சன்பாலி ரெடி ஆகியாச்சு. அடுத்தது மேக் பண்ண ஸ்டட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ஆன பிறகு. இப்போ பாருங்க, நம்மளோட ஸ்டட் வந்து ட்ரை ஆகியாச்சு. ஸோ அதை வந்து அவுட்டரில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். இதே ரவுண்ட் ஷேப்பில் இன்னொரு பீஸும் கேன்வாஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் பேப்பரில் நாம் ஸ்டட் பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டட் பேஸை இதில் வந்து ஹோல் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டாலே இது ஒன் சைட்லேருந்து அந்த பக்கம் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதை பேஸ்ட் பண்ணணும். இது பேக் சைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ஸ்டட் பேஸை இதில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். A few moments later. இது ட்ரை ஆகியாச்சு. இனி இதில் மாட்டிடலாம். இந்த மாதிரி இந்த ஹோல் வழியாக இதை போட்டு இந்த பட்டனை பேக்கில் போட்டால் போதும். பாருங்க, நம்ம 2 சன்பாலி இயரிங்கும் நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. நல்லா ட்ரை ஆகி பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி நீங்களும் சன்பாலி இயரிங் மேக் பண்ணி உங்களோட பிக்சர்ஸை நீங்க வந்து கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. எங்களோட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணி கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி பிக்சர்ஸ் சென்ட் பண்றவங்களுக்கு நாங்க பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் சென்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.